பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, தப காலத்தில் இயேசுடைய பாடுகளை மற்றும் நாம் சிந்திப்பது மட்டுமல்ல, நான் ஒவ்வொரு முறையும் சொல்வதுதான் 40 நாட்களுடைய இறை வார்த்தை. அது முதல் வாசகமாக இருந்தாலும், அது திருப்பாடலாக இருந்தாலும், அது நற்செய்தி வாசகமாக இருந்தாலும், ஆண்டவர் நமக்கு பல விதங்களிலே அழகான அற்புதமான செய்திகளை நமக்கு தெளிவாக்கி கொண்டிருக்கிறார். அவன் கேட்ட முதல் வாசகம், வலிமை வாய்ந்த ஒரு போர் வீரனை போல நான் உன் பக்கத்தில் நின்று உன்னை காப்பேன். திருப்பாடு 23 எனக்கு ஞாபகம் வருது. சாவி இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கில் நான் செல்ல நேர்ந்தாலும் உம் கோலும் கைத்தடியும் என்னுடன் இருக்கும். இயேசுவின் பெரிய மாண்புல கண்களை மூடுவோம். இன்னைக்கு நிறைய பேர், இன்னைக்கு நிறைய நெருக்கடிகள், தனிமைகள், நோய்கள், வருத்தங்கள், வேதனைகள். நான் நினைக்கிறேன், இந்த எரேமியாவை பத்தி யோசிக்கும் போது முதல் வாசகத்தில், ஆண்டவரே நீரை ஏமாற்றி விட்டீர் கூட எல்லாம் அவரை பலவிதமான நெருக்கடிக்கு உள்ளாக்குறாங்க. அவர் அப்படியே கதறார். இந்த எரேமியா சொல்ற கதறார், ஏன் ஆண்டவரே எனக்கு இப்படி ஒரு நிலைமை? நீங்க கூட கதறலாம், நான் கூட கதறலாம். ஏன் எனக்கு இந்த நோய்? ஏன் எனக்கு இவ்வளவு கஷ்டம்? ஏன் எனக்கு வேதனை? ஆண்டவரே அதான் சொல்றார், வலிமை வாய்ந்த ஒரு போர் வீரனை போல நான் கூட இருக்கேன், நீ கவலைப்படா, நெருக்கடியிலிருந்து நான் உன்னை காப்பாத்துவேன். நீ பார்த்தீங்கன்னா இயேசு கூட நான் செய்த தொடர்ந்து யோவான் வாசிக்கும், இயேசு மேல இல்லாத பொல்லாதெல்லாம் சொன்னாங்க. அவர் மீது குற்றம் சுமத்த, குற்றம் கண்டுபிடிக்க அவர்கள் என்னென்னமோ சொல்றாங்க. நான் ரொம்ப அழகாக, தந்தையாகிய கடவுள் அவர் கூட இருந்தார். நான் என் உள்ளம், தந்தை என் உள்ளம், நான் அவர் உள்ளம், தந்தை என் உள்ளம். ரொம்ப அழகானவர் இருப்பதால் தான் அவரால் இதெல்லாம் தாங்கிக் கொள்ள முடிந்தது, இதையெல்லாம் எதிர்கொள்ள முடிந்தது. அதே இயேசு எரேமியாவோடு இருந்த அதே இயேசு, ஒரு வலிமை வாய்ந்த போர் வீரனை போல உன்னுடன் இருப்பேன் சொன்ன இயேசு, இதோ இயேசு தன் சாவை நோக்கி பயணிக்க இருக்கிற வழியில தலையாகி கடவுள் அவரோடு இருந்தார். இதோ உங்களோடும் கூட, என்னோடும் கூட, நம்மோடும் கூட இருக்கிறார். நான் உன்னை தனியே விட்டு விடுவதில்லை. இன்னைக்கு நிறைய நெருக்கடிகள், நான் சொன்ன மாதிரி பல கஷ்டங்கள், பல பிரச்சனைகள். இன்னைக்கு யார்தான் பிரச்சனை இல்லை. அப்படிப்பட்ட நேரத்திலாம் ஆண்டவர் சொல்ற வார்த்தைகள் இன்னைக்கு ரொம்ப ஒரு அழகான ஒரு பாடலை பாட போறோம். ஆண்டவர் சொல்ற, நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன், ஒரு நாளும் நான் உன்னை விலக மாட்டேன். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாள் விலகிடார் என்ற பாடலை நாம் பாடி ஆண்டவரை ஆராதித்து துதிப்போம். கரங்களை தட்டி உற்சாகமாக நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். Yeah.
ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். 1854 ஆண்டு இளைஞர்களுடைய பாதுகாப்பு என்று அழைக்கப்பட்ட தொன் போஸ்கோவுடைய வாழ்வில் நடந்ததை அவரே தன்னுடைய குறிப்பில் குறித்து வைத்திருக்கிறார். தொன் போஸ்கோ இத்தாலிய தேசத்துல தீய பழக்க வழக்கங்களால் அடிமையாக்கப்பட்ட இளைஞர்களை எல்லாம் தேடி செல்கிறார், அவர்களை நல்வழிப்படுத்துகிறார், அவர்களுக்கான பல இல்லங்களை துவங்குகிறார், அவர்களுக்கு கை தொழில் கற்றுக் கொடுக்கிறார். உலகத்தில் பார்த்தீங்கன்னா நல்லது செய்யும் போது கண்டிப்பாக நமக்கான எதிராளிகள் இருக்கதான் செய்வாங்க. அவை நிறைய இந்த இளைஞர்கள் எல்லாம் மனமாறி அவர் சொல்ற நல்வழியை பின்பற்றி ஆண்டவரை மாதாவெல்லாம் நம்புறாங்க. வாழ்க்கை மாறுகிறது. பொறாமை பிடித்த சிலர் இந்த தொன் போஸ்கோவை தான் பண்ணணும்டா, அதால காலி பண்ணலாம் அப்படி என்று முயற்சி எடுக்கிறான். 1854 ஆண்டு நான் சொன்னேன், டிசம்பர் மாதம் ஒரு நாள் தன்னுடைய நண்பர் குருவை சந்திப்பதற்காக ஒரு நீண்ட தூரம் நடைபயணமாகவே பயணிக்கிறார். அது ஒரு இருட்டான வேளை, யாரும் இல்லாத, மக்கள் நடமாட்டம் இல்லாத இடத்துல 2 பேர் அவரை பின்தொடர் வருவதை பார்க்கிறார். வேகமாக நடக்கிறார். ஆனால் பின்வருபவர்கள் அவரை வந்து ஒரு துணியால் அப்படியே மூடுவதற்காக மூடி தெரியும் அப்படியே அவரை அடித்து கொலை செய்யலாம் என்று முயற்சிக்கிறார். நடந்த நிகழ்வு திடீரென்று பார்த்தீங்கன்னா 3 அடி உயரம் உள்ள ஒரு நாய் அப்படியே பாய்ந்து அந்த 2 பேர் தொன் போஸ்கோவை தாக்க வந்த 2 பேர் அப்படியே கடிக்க சொல், துண்டை காணும் துணியை காணும் என்று அந்த 2 பேருமே உயிரை காத்து கொள்ள ஓடி போகிறார்கள். பின்னாளில் சொல்கிறார், தன்னுடைய வாழ்வில் அவர் சொல்றார், அந்த நாய் யாரு அப்படின்னா தொன் போஸ்கோ சொல்றார், அது வந்து அவருடைய வான தூதர். அவருக்கு எப்பெல்லாம் பிரச்சனை வந்ததோ அப்பதெல்லாம் இந்த வான தூதர் வந்து நம்ம கூடவே நின்னாராம். நீ நாம் கேட்ட வலிமை வாய்ந்த ஒரு போர் வீரனை போல நான் உன்னோடு இருப்பேன். பெரியமானே, நீங்க நம்முடைய வாழ்வில் கூட நீ நினைச்சு பாருங்களேன். நிறைய நேரம் நானே இதை உணர்ந்திருக்கிறேன். தொன் போஸ்கோ மாதிரி இல்லை சொல்றேன், பல வழிகளாக நமக்கு வரக்கூடிய இடர்பாடுகள், நமக்கு வர தொல்லைகள், நமக்கு பிரச்சனை யார் வழியாகவோ கடவுள் வந்து நம்மை காத்துக் கொள்கிறார். நீங்க அதை அனுபவிச்சிருப்பீங்க நினைக்கிறேன், ஆனால் அதை உணர்ந்து கொள்வதில்லை. இதான் மீண்டுமாக ஆண்டவர் சொல்றார். இன்னைக்கு நிறைய தனிமைகள், இழப்புகள், வருத்தங்கள், வேதனைகள், நோய்கள், நோக்காடுகள் என்று பல பிரச்சனைகள் நமக்கு இருக்கு. இப்படியான தருணத்தை நம்ம கைவிடப்பட்டவளாக இருக்கும். இல்ல இல்ல, அந்த தொன் போஸ்கோ வந்து அந்த நாய் பாருங்களேன், எங்கிருந்து வந்தது? வந்து 3 அடி நாய், ஜெர்மன் ஷெப்பர்டா தெரியல, அப்படியே அந்த மனிதனை காப்பாற்று, புனிதனை காப்பாற்று என்று உங்களையும் என்னையும் கூட ஆண்டவர் காப்பாற்றுவதற்கு ஏதோ ஒரு ஆள் அமைச்சனே இருக்கு. நான் நீங்களா உணர்ந்து கொள்வதே இல்லை. நம்முடைய குடும்பத்தில் ஒரு நபராக இருக்கலாம், நம்முடைய சகோதரராக இருக்கலாம், நம்முடைய நண்பர்களாக இருக்கலாம், வாட்ஸ்அப் செய்தியாக இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயத்தில் நமக்கு இன்னைக்கு பல விதங்களில் கடவுள் நமக்கு ஆறுதலாக, நான் இருக்கேன், கவலைப்படாத, கோ போயினேரு, நான் கூட இருக்கேன், பயப்படாத, நான் உன்னை தனியை விட்டு விடுகிறேன் என்று சொல்கிறேன். அருமையான புனித காலத்தில் நுழைய இருக்கிறோம். இயேசுடைய பாடுகள் சொல்லுதான், இயேசு தனிமையிலே இல்லைங்க, தந்தையாகிய கடவுளோடு இருந்தார். அதான் இவ்வளவு பெரிய வேதனை. நான் பலமுறை யோசிப்பேன், சாவு தன் கண் முன்பாக இருந்த போது, வேதனை தன் கண் முன்பாக இருந்த போது எப்படி அந்த மனிதனால் ஏற்றுக்கொள்ள முடிந்ததா? தந்தையாகிய கடவுள் அவரோடு இருந்தார், அவருக்கு வலிமை அளித்தார், அவருக்கு சக்தி கொடுத்து. இன்னைக்கு அதே இயேசுதான் உங்களுக்காக எனக்காக சிலுவை சுமந்து பாடுகள் பட்டு ரத்தம் சிந்தி உயிரை துறப்பதற்காக தயாராக இருக்கிறார். உங்களுக்கு எனக்கு அவர் விடுக்கிற அழைப்பு இந்த இரவில் நான் கூட தான் இருக்கேன், நான் உன்னை தனியாக இல்லை. எத்தனை புனிதருடைய வாழ்க்கையில ஆண்டவர் உறுதுணையாக முழங்கால் படியிடுவோம். இந்த ஆண்டவருடைய உடனிருப்பை உணர்ந்து கொள்வோம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். மாண்புமிகு கீதத்தை பாடி ஆசை பெற்றுக்கொள்வோம். Bye.
வியப்புக்குரிய திருவருள் சாதனத்திலே உம்முடைய திருவாடிகளின் நினைவை எங்களுக்கு நீ விட்டு சென்றீ. உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்மின் பின் வேறு பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரிவீராக. உம்மோடு என்றென்று வாழ்ந்து ஆட்சி செலுத்துகிற உமை மன்றாடுகிறோம்.